ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவை பார்த்தோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஒரு சின்ன க்ளீனிங் வீடியோ தான் இது. ப்ளஸ் வந்து க்ராசரிஸ்லாம் எடுத்து வைக்கிறது தான். ஃபைனலாக வந்து என் பசங்களுக்கு வந்து ஹாலிடே விட்டுட்டாங்க. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நாளே வந்து எனக்கு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக தான் ஆரம்பிச்சுது. ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட் எல்லாம் வாட்டர் கலர்ஸ் ஊற்றி விட்டுட்டாங்க. மண்டே தான் எல்லாத்தையும் ஷீட்ஸ்லாம் மாற்றி விட்டேன். 2 பேரும் கலர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சிந்திட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலையை இது லாண்ட்ரியில் போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு. யூஸ்வலாக நான் க்ளீனிங் வந்து பயங்கர டீடியஸாக அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க. ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போலாம் பண்ண முடியறதில்ல. உட்காந்து எழுந்தால் உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. ஏதோ பெரிய வியாதி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. போய் செக் பண்ணால் ஹெச்பி கம்மியாக இருக்குது, வைட்டமின் டி கம்மியாக இருக்குது, அப்படி தான் சின்ன சின்னதாக சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து நம்மளுக்கு மேஜராக எஃபெக்ட் தர மாதிரி இருக்குதுங்க. அதனால் வந்து ஒரு நாள் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு 4 நாள் படுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தாங்க பிளான் பண்ணி நான் க்ளீன் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஃபேன் க்ளீனிங், லைட்டு, ஹை டஸ்டிங் அதெல்லாம் பண்ணிக்குவேன். 3 days ஒன்ஸ் மட்டும் இந்த பேசிக் ஜென்ரல் டஸ்டிங்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அது மாதிரி க்ளீன் பண்ணுவேன். பட் நான் உண்மையை சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் நான் இப்போ தொடச்சிட்டு அந்த சைடு திரும்பும்போது திருப்பியும் டஸ்ட் ஆகிடுங்க. அவ்வளோ டஸ்ட்டு படியும் எங்கள் வீட்டில். நான் இங்கே வந்த புதுசில் வந்து நான் நினச்சேன் பக்கத்துலலாம் வீடு கட்டிகிட்ருக்காங்க, அதனால வந்து அப்படி இருக்குன்னு. பட் எனக்கு தெரியல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் டஸ்ட்டு வந்து அவ்வளோ ஃபார்ம் ஆகும். ஒரு இடத்துல நான் அசைவு இல்லாமல் 2 நாள் உட்காந்துருந்தேன்னா என்னை சுற்றி வந்து அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுங்க. அது மாதிரி அவ்வளோ டஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் போடா என்னடா என்ன பண்ணாலும் அப்படி தான் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் லெத்தாஜிக்காக தாங்க நான் டஸ்டிங் பண்ணுறது. நம்ம வந்து டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் நிறைய வாங்கி வைப்போம். அது வாங்கி வைக்கும்போது அழகாக தான் இருக்குது. பட் ஆனால் அதை தொடச்சி வைக்கிறது தாங்க பெரிய டிடிஎஸ் ஜாப் அது. அதனால வந்து நான் இப்போலாம் நிறைய கம்மி பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து பரணை மேலே தான் வச்சுட்டேன். பட் திருப்பியும் எங்கேயாச்சும் கடைக்கு போனால் ஏதாச்சும் புதுசாக பார்த்தா நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, அதனால திருப்பி வாங்குவேன். திருப்பியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் துடைப்பேன். முடியலைன்னா எடுத்து பரணையில் வச்சுருவேன். அதே தான் ஒரு ப்ராசஸாக பண்ணிகிட்ருப்பாங்க நான். அது மாதிரி தான். ஸோ எப்பயுமே நான் க்ளீன் பண்ணும்போது இந்த கார்பெட்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுருவேன் துடைக்கும்போது. ஏன்னா வீட்டில் டாக் இருக்கிறதுனால அவங்களும் அது மேலெல்லாம் படுத்து இது பண்ணுவாங்க, முடியெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் மாற்றிட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த க்ளீனிங் பண்ணும்போது வந்து எப்பயுமே வந்து வெறும் இடமா இருந்தால் நம்ம ஃபட்டாஃபட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பட் இந்த பொருட்கள் இருந்ததுன்னா பாருங்கள், இங்கேருந்து அங்கே தள்ளுறது, அங்கேருந்து இங்கே தள்ளுறது, பெருக்கும்போது அதே பண்ணுறது, திருப்பி துடைக்கும் போதும் எடுத்து அங்கே தள்ளுறது இங்கே தள்ளுறது, அது மாதிரி மாற்றி பண்ணுறது தான் வந்து பெரிய ஒர்க்காக இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து 3-4 மினிட்ஸில் வந்து எடிட் பண்ணிட்டேங்க க்ளீனிங்க்கு. பட் ஆனால் வந்து நான் காலையில் 11 o'clock கிட்ட ஆரம்பித்தேன். அது போச்சு 3 o'clock வரைக்கும். அதுதான் சின்ன க்ளீனிங்காக தான் இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுவேன். சில நாள் வந்து ஒரு ரூம் மட்டும் சூஸ் பண்ணி டஸ்டிங்லாம் பண்ணி பண்ணுவேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரூம் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி டஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி மாப் பண்ணேன். நாளைக்கு வந்து பெட்ரூம், அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் அப்படியும் பண்ணுவேங்க சில நாள்லாம். அது மாதிரி தான் பண்ணுறது. இப்போ வந்து பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்களா, இப்போ சொல்லவே தேவையில்ல. தலகாணி இருக்கிற இடத்துல இருக்காது, கார்பெட் போட்ட இடத்துல இருக்காது. கிச்சன் வந்து க்ளவுட் கிச்சன் மாதிரி 24/7 வந்து ரன் ஆகிட்டுருக்கும். நான் செய்கிறது எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க கேட்குறது தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி தான் போகும். சம்மர் ஹாலிடேஸ் விட்டால் டீச்சர்ஸ்க்கெலாம் சந்தோஷம், பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. ஃபைனலாக வந்து 3 வீக்ஸ்க்கு அப்புறம் க்ராசரிஸ் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சேங்க. இதில் எடுத்து வைக்காமல் இருந்ததில் இன்னொரு நல்லது என்ன நடந்ததுன்னா, சில பொருள் காலியாகும்போது எடுக்கும்போது அப்படியே ரீஃபில் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் பொருள் தான் ரிமைனிங் இருந்தது. அதே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கு வந்து நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன் வெளியிலேருந்து. எனக்கு வந்து காலைல அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு கீரை வந்து தால் போட்டு பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து வெஜிடபிள் கறி ஒன்று பண்ணியிருந்தேன். அதை அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எனக்கு இருந்தது. நான் அதை சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். டப்பாவையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். காலைல குப்பைக்காரங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு.
ஸோ இப்படி தாங்க என்னோடய க்ளீனிங் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து நான் பொறுமையாக பண்ணுவேன். ஒரு க்ளீனிங்காக அது மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு ரூமாக தான் பண்ணுவேங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.